ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட் இங்கிலீஷ். யூஜிடிஆர்பி எக்ஸாம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் டுடே யூஜிடிஆர்பியில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க போயம்ஸ் அண்ட் அதோட பப்ளிகேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ அந்த போயமோட ஒரு ஜிஸ்ட், அந்த போயம் எதை பற்றி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒன்லைனும் கூட பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 12 போயம்ஸோட பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் அதோட ஜிஸ்ட் இந்த லெக்சரில் கொடுக்க போகிறேன். அண்ட் அகெயின் ஒரு டிஸ்க்ளைமர், நீங்களும் கூட அந்த பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் கரெக்டாக அப்படிங்கிறத டபுள் செக் பண்ணிக்கோங்க. டு த மேக்ஸிமம் நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், பட் சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகுது. ஸோ நீங்களும் கூட செக் பண்ணிக்கோங்க. த ஃபர்ஸ்ட் போயம் இஸ் எட்மண்ட் ஸ்பென்சர்ஸ் ப்ரோதாலமியன். ப்ரோதாலமியனை எட்மண்ட் ஸ்பென்சர் தனியான ஒரு போயம் கலெக்ஷனாக தான் வெளிவிட்டிருக்காங்க. ஒரு ஸ்டாண்டலோன் போயம் மாதிரி. இது மற்ற ஏதோ ஒரு ஒர்க்கு கூட சேர்ந்து வரலை. இது ஒரு ஸ்டாண்டலோன் வால்யூமாக இருக்குது. அண்ட் இது மேரேஜை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு போயமாக இருக்குது. நப்ஷியல் அப்படின்னா மேரேஜ். அண்ட் இந்த ப்ரோதாலமியனோட ஃபுல் டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோதாலமியன் ஆர் ஸ்பௌசல் வேர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அண்ட் இதை அவர் பப்ளிஷ் பண்ண இயர் 1596 இருக்குது. அண்ட் இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர் அவரோட டாட்டர்ஸ்க்கு மேரேஜ் நடக்க போகுது. அந்த டபுள் வெட்டிங் அதை செலிப்ரேட் பண்ணுற போயம் தான் இந்த ப்ரோதாலமியனாக இருக்குது. அந்த தேம்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரிவர் இருக்குல்ல இங்கிலாண்டில், அந்த ரிவர் பேங்க்ல நடந்த ப்ராசஷன், அந்த ஸ்வான் இமேஜரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த ப்ரோதாலமியனில் எட்மண்ட் ஸ்பென்சர் கொடுத்திருக்காங்க. அண்ட் செகண்ட் போயம் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட சானட் நம்பர் 18. அண்ட் ஷேக்ஸ்பியரோட சானட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் சானட் நெவர் பிஃபோர் இம்ப்ரிண்டட் இந்த கலெக்ஷனில் தான் வெளிவந்திருக்குது. அண்ட் இதை தாமஸ் தார்ப் பிரிண்ட் பண்ணி 1609 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு ஞாபகம் இருக்கும், சானட் 18ஓட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஷால் ஐ கம்பேர் தி டு எ சம்மர்ஸ் டேன்னு இருக்கும். அண்ட் இந்த போயமோட ஜிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிலவட் யூத்தோட பியூட்டியை இம்மார்டலைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த யங் மேனோட பியூட்டி பொயட்ரி எவ்வளோ நாளுக்கு இருக்குமோ அவ்வளவு நாளுக்கு அந்த பொயட்ரியில் அவரோட பியூட்டி அப்படியே இருக்குன்னு சொல்லி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ சம்மருக்கு கூட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், பட் அந்த பிலவட்க்கு இம்பர்ஃபெக்ஷன்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த சானட் நம்பர் 18ல ஷேக்ஸ்பியர். Then the third poem is John Milton's Paradise Lost. Paradise Lostல புக் 9ல இருக்க லைன் 795 to 833 தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஆப்வியஸ்லி Paradise Lost அந்த புக்கில் தான் பப்ளிஷ் ஆகியிருக்குது. Paradise Lost முதல்ல வெளிவரும்போது 10 புக்காக தான் வந்திருக்கு. 10 புக் எடிஷன் வந்த இயர் 1667. தென் லேட்டர் 1674ல தான் மில்டன் எக்ஸ்ட்ரா 2 புக்ஸையும் இந்த Paradise Lostோட ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 12 புக் சீரீஸ் எடிஷன் வெளிவந்த இயர் 1674 இருக்குது. அண்ட் இந்த போயம்ல பார்த்தோம் அப்படின்னா ஈவ் அந்த ஃப்ரூட், அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ ப்ரைடா ஃபீல் பண்றாங்க. அண்ட் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபேட் ஆடம்க்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஈவ். ஸோ அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த போயம் லைன்ஸ் நமக்கு சொல்லுது. தென் ஃபோர்த் போயம் பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் பிளேக்கோட த லேம். அண்ட் இந்த லேம் பார்த்தோம் அப்படின்னா சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் இந்த பொயட்ரி கலெக்ஷனில் 1789ல ஃபர்ஸ்ட் வெளிவந்திருக்குது. லேட்டர் வில்லியம் பிளேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 2 பொயட்ரி கலெக்ஷனையும் சேர்த்து ஒரே இதாக வெளிவிடுவாங்க இன் 1794. ஸோ அந்த கலெக்ஷன்லையும் கூட இந்த பிளேக்கோட த லேம் போயம் இருக்குது. அண்ட் இந்த போயமோட ஜிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்னசென்ட்டான லேமை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த லேம் கிட்ட ஜென்டிலாக அந்த சைல்டு கொஸ்டின் கேட்பாங்க, உன்னை யார் கிரியேட் பண்ணாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி லேம்போட இன்னசென்ஸை முதல்ல ப்ரைஸ் பண்ணுவாங்க. நீ ஒரு டிவைன் கிரியேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்டும் ஒன்ன மாதிரியான ஒரு மீக்கான ஒரு பர்சன் தான், ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஜீசஸையும் இந்த லேம் கூட கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க. தென் ஃபிஃப்த் போயம் ஜான் டன்னோட த பெய்ட் அப்படிங்கிற போயம். இதோட பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போயம்ஸ் பை ஜேடி வித் எலிஜிஸ் ஆன் தி ஆத்தர்ஸ் டெத் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனில் 1633ல முதல்ல வெளிவருது. லேட்டர் ஐசக் வால்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரைட்டர் இருக்காங்க. அவங்க இந்த கம்ப்ளீட் ஆங்குலர்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அதில் இந்த ஃபிஷிங் இதை பற்றிலாம் நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்லேயும் கூட இந்த ஜான் டன்னோட த பெய்ட் போயமை இன்னொரு ரைட்டர் 1653ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்டோரல் லவ் மாதிரி சிமிலராக இந்த ஃபிஷ்ஷிங் மெட்டாஃபர்ஸ் எல்லாம் வச்சு அந்த
ஃபிஷ், ஓஷன் இந்த மாதிரி இமேஜரிஸ் எல்லாம் கொடுத்து நமக்கு வந்து ஒரு லவ் போயமை வந்து கம்போஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பிலவடோட பியூட்டி வந்து ஒரு தடுக்கவே முடியாத ஒரு ட்ராப் மாதிரி. எப்படி இந்த ஃபிஷ் வந்து பெயிட்டெல்லாம் பார்த்துட்டு போகுமோ அதே மாதிரி மென் எல்லாரும் அந்த பிலவடோட பியூட்டியை பார்த்துட்டு போய் அதில் வந்து ட்ராப் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒரு லவ் போயம். அந்த பாஸ்டோரல் லவ் ட்ரெடிஷனில் தான் எழுதியிருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் அந்த ஷெப்பர்ட்ஸோட லவ் போர்ட்ரே பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக ஃபிஷிங் இமேஜரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் போயம் சர் பிலிப் சிட்னிஸ் சானட் நம்பர் 1 ஃப்ரம் ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா. அண்ட் இது பப்ளிஷ் ஆன கலெக்ஷனோட நேம் வந்து சார் பிஎஸ் ஹிஸ் ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா இன் த இயர் 1591. இதில் அந்த நரேட்டர் ஆஸ்ட்ரோஃபில் வந்து அவங்களோட லவ்வாக இருக்கிற ஸ்டெல்லா மேலே இருக்க அந்த லவ்வை போர்ட்ரே பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து எதுவுமே எழுதுறதுக்கு வந்து முடியலை. அந்த பொயட்டிக் கன்வென்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து படித்தாலும் கூட அவங்களுக்கு நேச்சுரலாக அந்த எழுதுறதுக்கு வந்து முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். கடைசியில் அந்த ஸ்பீக்கரோட மியூஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபூல், உன்னோட ஹார்ட்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து நீ வந்து அப்படியே எழுது, உன்னோட போயம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து கொடுப்பாங்க. அண்ட் தென் அவர் பியூட்டிஃபுல்லாக இந்த சானட் கலெக்ஷனை வந்து கம்போஸ் வந்து பண்ணிடுவார். அதுதான் இந்த போயம் சானட் நம்பர் 1 ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லால போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. Then the 7th poem is John Dryden's A Song for Saint Cecilia's Day. அண்ட் இதுவும் கூட தனியாக ஒரு புக்காக முதல்ல வந்து பப்ளிஷ் வந்து ஆகலை. ஒரு ஓடு ஷீட் மாதிரி தான் 1687 வந்து பப்ளிஷ் வந்து ஆகியிருக்கு. ஏன்னா அந்த செயின்ட் சிசிலியா டேயில் மியூசிக்கை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ட்ரைடன் எழுதின போயம் தான் அந்த ஃபெஸ்டிவலில் கூட ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லேட்டர் தான் அவரோட எக்ஸாமன் பொயட்டிகம் த ஒர்க்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஜான் ட்ரைடன் இந்த ஒர்க்ஸ்லாம் லேட்டர் வந்து சேர்த்து வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் முதல்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஓட் ஷீட்டாக தான் 1687 எழுதியிருக்காங்க ஜான் ட்ரைடன். தென் இதோட ஜிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மியூசிக்கோட காஸ்மிக் பவர் பற்றி பேசியிருப்பாங்க. நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் என்ன செய்யும் அப்படிங்கிறத பேசியிருப்பாங்க. செயின்ட் சிசிலியா அவங்க வந்து பேட்ரன் செயின்ட் ஆஃப் மியூசிக்காக இருப்பாங்க. அவங்களோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நேம் வந்து ஆர்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆர்கன் வந்து யூனிவர்ஸை கிரியேட் பண்ணதுலேருந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இமேஜரிஸ் நிறைய அதர் மியூசிக்கல் பர்சன்ஸ் எல்லாம் கூட இன்க்ளூட் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த போயமில் ஜான் ட்ரைடன். தென் த 8th poem is அலெக்சாண்டர் போப்ஸ் ஓட் ஆன் சாலிட்யூட். இந்த போயமை போப் வந்து அவருக்கு 12 வயசாக இருக்கும்போதே 1700 எழுதிடுறாரு. தென் லேட்டர் வந்து அவரோட மிசலேனியஸ் போயம்ஸ் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இமிட்டேஷன்ஸ் பை செவரல் ஹேண்ட்ஸ் அதில் 1720 தான் பப்ளிஷ் வந்து ஆகுது. பட் எழுதும்போது அவருக்கு வந்து 12 வயசு அண்ட் ஹி ரோட் இட் இன் த 1700. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட்டான ரொம்ப ஒரு கொயட்டான ஒரு ரூரல் லைஃப் தான் அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அண்ட் கடைசிலையும் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து யாருக்கும் தெரியாமல் அன்சீனாக வாழ்கிறதுக்கு தான் விரும்புகிறேன் அண்ட் இறக்கும் போதும் கூட நான் வந்து அன்லேமெண்டடாக இறக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இமேஜரிஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான போயமில் இந்த ஓட் ஆன் சாலிட்யூடில் போப் வந்து கொடுத்துருப்பாங்க. த 9th poem is வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்ஸ் த சாலிட்டரி ரீப்பர். அண்ட் இது வந்து போயம்ஸ் இன் 2 volumes அப்படிங்கிற கலெக்ஷனில் 1807 வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போயமில் ஒரு ஹைலேண்ட் ரீப்பர் வந்து இருப்பாங்க. அந்த அறுவடை செய்யக்கூடிய ஒரு விமன் வந்து இருப்பாங்க. அவங்க ஒரு சாங்கை வந்து பாடுவாங்க. அந்த சாங் வந்து ரொம்ப மெலங்கலிக்காக இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் ஹாண்டிங்காகவும் இருக்கும். இவர் வந்து அந்த பிளேஸை வந்து கடந்து போவார். பட் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமும் கூட அந்த மியூசிக் வந்து அவரோட மைண்டில் லிங்கர் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு போயம் தான் இந்த சாலிட்டரி ரீப்பராக வந்து இருக்குது. த 10th poem is குப்லா கான் பை எஸ்.டி. கோலரிட்ஜ். இதை இவர் எழுதின இயர் வந்து 1797 வந்து இருக்கு. ஒரு ஓபிஎம் இன்டியூஸ்டு ட்ரீம்க்கு அப்புறம் இவர் வந்து எழுதுவார். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு 1816 தான் கிறிஸ்டபல் குப்லா கான் எ விஷன் த பெயின்ஸ் ஆஃப் ஸ்லீப்பில் இது வந்து பப்ளிஷ் வந்து ஆகியிருக்குது. இது இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால குப்லா கான் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் மட்டும் வச்சுருப்பாங்க. தென் லேட்டர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இதனால இது வந்து பப்ளிஷ் வந்து ஆகும். அண்ட் இந்த போயமோட ஜிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓபிஎம் வந்து இவரை சாப்பிட்டுட்டு தூங்கும்போது அந்த ஜனாடு பிளஷர் டோம் பற்றின ஒரு ட்ரீம் வந்து இவருக்கு வந்து வரும். ஸோ அந்த ட்ரீமை வந்து அவரோட போயமை வந்து கம்போஸ் பண்ணியிருப்பார் கோலரிட்ஜ். தென் த 11th poem is ஜான் கீட்ஸ் ஓட் டு எ நைட்டிங்கேல். அண்ட் இந்த போயமை கீட்ஸ் 1819 எழுதியிருக்காங்க. அண்ட் இது ஃபர்ஸ்ட் வந்து ஆனல்ஸ் ஆஃப் த ஃபைன் ஆர்ட்ஸில் 1819 வந்து அப்பியர் வந்து ஆகியிருக்குது. இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நைட்டிங்கேலோட இம்மார்ட்டலான சாங்கை பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் அது எப்படி இந்த ரைட்டரை வந்து பெயின்,
மார்ட்டாலிட்டி, ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸோட வியரினஸ் இதுல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத இந்த போயம்ல பேசியிருப்பாங்க ஜான் கீட்ஸ். தென் த 12th poem is P.B. Shelley's Ozymandias. அண்ட் இந்த போயம் வந்து ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகினது த எக்ஸாமினர் அப்படிங்கிற ஒரு லண்டன் லிட்ரரி மேகசினில் January 11, 1818 வந்து இது வந்து முதல்ல வந்து அப்பியரை வந்து ஆகுது. அண்ட் இதோட ஒரு ஜிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜெயண்டான ஒரு ஸ்டாச்சு இருக்கும் ஆஃப் ஓசிமண்டையஸ். அந்த ஏன்ஷியன்டான டைரண்ட் வந்து அவ்வளோ ஒரு ஜெயண்டான ஒரு ஸ்டாச்சுவை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. பட் டைம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாச்சுவை வந்து இப்போ வந்து ஃபுல்லாக டீகேயாக வந்து மாற்றிடுச்சு. ஸோ நம்ம எவ்வளோ பவரில் இருந்தாலும் டைம் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கக்கூடிய வந்து சக்தி வந்து டைம்க்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த போயமில் பேசியிருப்பாங்க பிபி ஷெல்லி. ஸோ டுடேஸ் லெக்சரில் வந்து UGTRB போயட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு 12 போயம்ஸ், அதோட பப்ளிகேஷன், அதோட ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் அப்கமிங் லெக்சர்ஸில் மீதி இருக்கிற போயம்க்கும் இதே மாதிரியான விஷயங்களை வந்து பார்ப்போம். உங்களுக்கு ரிவிஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். And that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.